இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மையே இன்னல் நீக்கி நல்ல மேய்ப்பர் நடத்தி வந்தார். இம்மட்டும் நன்மை செய்த கர்த்தர் அவர், இனிமேலும் நடத்திடுவார் நம்பிடுவோம். இம்மட்டும் நன்மை செய்த கர்த்தர் அவர், இனிமேலும் நடத்திடுவார் நம்பிடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம், கண்ணீரோடு கரங்குவித்து நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 36 வரை. 2 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. தியானத்தின் தலைப்பு: யோதாம் ராஜா. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். 2 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 6. நம்மில் எத்தனை பேர் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தி வாழ்கிறோம்? கடந்த காலங்களில் வாழ்ந்து போன தேவ பிள்ளைகள், மிஷனரிகளின் வாழ்வை நாம் திரும்பி பார்ப்பது இல்லை. அவர்களுக்கு உயிராபத்து உட்பட பயமுறுத்தல், பிரச்சனை ஏராளமாகவே இருந்தன. ஆனாலும் அவர்களுடைய பின்வாங்கி போகாத வாழ்க்கை இன்று சொகுசான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கின்ற நமக்கெல்லாம் பெருத்த சவாலாகவே இருக்கிறது. ஆனால் பிளவுபட்ட இஸ்ரவேலை அரசாண்ட ராஜாக்களின் வாழ்க்கை சம்பவங்களோ நமக்கு பெருத்த எச்சரிப்பாகவே இருக்கிறது. தாவீது சாலமோனுக்கு பின்னர் பிளவுண்ட இஸ்ரவேலின் வடராஜ்யம் தென்ராஜ்யத்தை ஆண்ட சில ராஜாக்களின் வாழ்வின் அடிப்படையில் நமது வாழ்வை கர்த்தருக்கு முன்பாக தியானித்து வருகிறோம். உசியா ராஜா குஷ்டரோகியாகவே இருந்து மரணமடைந்த பின்னர் அவனுடைய மகன் யோதாம் யூதாவின் மீது ராஜாவானான். ஆரம்பத்தில் உசியா எப்படி கர்த்தரின் பார்வையில் செம்மையாய் நடந்தானோ அதுபோலவே யோதாமும் நடந்தான். ஆனால் தன் தகப்பன் துணிகரமாய் நடந்தது போல இவன் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. மொத்தத்தில் யோதாம் ஒரு நல்ல ராஜாதான். பல நல்ல விஷயங்களையும் செய்தான். தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் என்று எழுதப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. ஆக யோதாம் ராஜாவாகி தன் அரசாட்சியில் வெற்றி பெற்றானா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவன் தேவனுக்கு முன்பாக தனது வழிகளை சீர்படுத்தி இருந்தாலும் மேடைகளில் பலி செலுத்திய மக்களை இவன் மனம் திரும்புதலுக்குள் நடத்தவும் இல்லை, மேடைகள் அகற்றப்படவும் இல்லை. மக்களின் வாழ்வை பற்றி ஏசாயா அதிகாரம் 1-5 வரை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மக்களை தேவன் பக்கம் திருப்ப ஏன் யோதாமினால் முடியவில்லை? தேவனை நோக்கி தன் வழிகளை திருப்பியவனுக்கு தேவன் உதவி செய்யாமல் இருந்திருப்பாரா? இதில் இன்னும் ஒரு பக்கமும் உண்டு. நம்மால் வழிநடத்தப்படுகிறவர்கள் எப்போதும் நமது முன் உதாரணத்தை பின்பற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அதற்காக நமது பொறுப்பில் பின்வாங்கவும் முடியாது. இன்று நாம் வாழும் பயங்கரமான சூழலில் பிறருடைய ஆத்துமாவை குறித்து பாரப்பட வேண்டிய நமக்கு முதலில் நமது ஆத்துமாவை பத்திரமாக பாதுகாத்து இறுதியில் தேவ சந்நிதானத்தில் சமர்ப்பிப்பதே பெரிய சவாலாக இருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாக நமது வழிகளை தேவனுடைய வழியில் நேராக்குவோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, இக்கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் முதலாவது எங்கள் ஆத்துமாவை காத்து ஜாக்கிரதையோடு வாழ எங்களுக்கு உமது கிருபையை தந்தருளும். ஆமென்.